Hello friends, இன்னைக்கு நம்ம cashew coconut chocolate bar பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் cashews எடுத்துர்க்கேன், ஒரு கப் வந்து coconut desiccated coconut எடுத்துர்க்கேன், ஒரு கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். நீங்க வந்து 2 கப் வரைக்கும் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். cashews-ஐ நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்து இந்த சர்க்கரை வந்து இதல போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தலாம். இது நல்லா கரையட்டும். நீங்க ஐசிங் சுகர் வெச்சு கூட செய்யலாம். இந்த process வந்து ஐசிங் சுகர் போட்டோம்னா இந்த process இல்ல. அது அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து நீங்க நல்லா தேங்காய் நல்லா வறுத்துட்டு இல்லனா desiccated coconut ரெடிமேட் கிடைக்கும். அதுல வந்து ஐசிங் சுகர் போட்டு இந்த cashews பவுடரும் போட்டு இப்ப நீங்க பசஞ்சிக்கலாம் டைரக்ட்டாவே. இது வந்து நான் சர்க்கரை யூஸ் பண்ணி பண்றேன். உங்களுக்கு வந்து சர்க்கரை வேணும்னா இன்னும் வந்து एक्चुअली 2 கப் வரைக்கும் போடணும். எனக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேண்டாம்னு சொல்லி நான் 1 கப் தான் போடுறேன். அது கொதிக்கட்டும். இப்போ சக்கரை கரைஞ்சு வருது. நம்ம வந்து கோகனட் இதல போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விடுங்க. இதல வந்து நம்ம cashews பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. தீஞ்சிர போது கைவிடாம கலரணும். நல்லா சுருண்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஒட்டாம வருது பாருங்க. இது ஒட்டாம கலந்து வரும்போது நம்ம ஒண்ணு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம கொட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இது பாருங்க. நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அது செஞ்சுக்கலாம் நம்ம. இது ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதம் தான் கரெக்ட்டா இருக்குங்க. இதுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வந்து கட்டிடும். இப்போ இதல என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கலாம். நான் வந்து பார் பண்ண போறேன். இது போல நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கத்தி வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட், இது வந்து சாக்லேட் டார்க் காம்பவுண்ட், இதை வந்து நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சாக்லேட்டில் ஒரு பாராக போட்டு நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பட்டர் பேப்பரில் வச்சிடலாம். இப்போ ஒன்றா வந்து நம்ம கோட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் வச்சிடலாம். இப்படி எல்லா பார்ஸும் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டில். இப்போ நம்ம எல்லாமே வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன், இல்லை ஃப்ரீசர்னால் சீக்கிரமாக ஆகிடும். கேஷ்யூஸ் கோகனட் சாக்லேட் பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். கோகனட் கேஷ்யூஸும் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். மேலே கோட்டிங் சாக்லேட். நல்ல சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.